பிரவீன் பூர்வ அதுக்கு பேஜ் நம்பர் 117 தக்ஷின் கி கங்கா கோதாவரி அப்படிங்கிற எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். காக்கா காலேல்கர் இது எழுதியிருக்காரு. லேக்கக் பரிச்சை. தக்ஷின் கி கங்கா கோதாவரி நாமக்கு லேக் தக்ஷின் கி கங்கா கோதாவரிங்கிற அந்த கட்டுரை காக்கா காலேல்கருக்காக காக்கா காலேல்கர் உடையது. காக்கா சாப் உச்சக்கோட்டிக்கே விசாரக்குத்தே. காக்கா சாப் அதாவது காக்கா சார், அவரை ஷார்ட்டாக காக்கா அப்படிங்கிறாங்க. அவர் ஹை கிளாஸாக யோசிக்கக்கூடியவராக இருந்தார். வே கை பாஷா எங் ஜான்தே, அவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். வே பிராயக அவர் குறிப்பாக ஹிந்தி அவர் குஜராத்தியுமே லிக்தேத்தே, ஹிந்தி மற்றும் குஜராத்தியில் எழுதுவார். லேக் பரிச்சை கட்டுரை அறிமுகம். யக ஆஜாதிக்கே பகலே லிக்கா கயா லேக் ஹே, இது விடுதலைக்கு முன்னாடி எழுதப்பட்ட கட்டுரை. இன்மே காக்காஜி கோதாவரி யாத்ராக்கா விவரம் தேத்தே. இதில் காக்காஜி கோதாவரி யாத்திரையை பற்றி விவரமாக எழுதியிருக்காரு. லேக்குகா சாரான்ஸ் கட்டுரையின் சுருக்கம். கிருஷ்ணா और गोदावरी, महाराष्ट्र और आंध्र दोनों प्रदेश कृष्णा और गोदावरी नदियों के कारण समृद्ध है. மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா ரெண்டு இடங்களும் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதியின் காரணத்தினால வளமிக்கதாக இருக்கிறது. இன் பிரதேசோங்க இந்த பகுதிகளில் இந்த இடங்களில் மகான் வீர் உற்பன்ன ஹுயே, மிகச்சிறந்த வீரர்கள் தோன்றி இருக்கிறார்கள். கோதாவரி மற்றும் கிருஷ்ணா தக்ஷினுக்கோ தன் தானியசே சம்ருத்த கர்த்தி ஹே, சவுத் இந்தியாவை நல்ல தன தானியத்தால் வளமிக்கதாக்குகிறது. இந்தோனோங் நதியோங் கா உத்கம், இந்த ரெண்டு நதிகளுடைய தோற்றம் உத்கம் ஸ்தான் உற்பத்தியாகும் இடம் அரபு சாகர்கே நஜ்தீக் ஹே, அரபிக் கடலுக்கு அருகில் தான் இது ரெண்டுமே உற்பத்தி ஆகுது. மைசூர் கா ஏக் பாக் और पूरा ஆந்திரா பி இன் நதியோங் சே லாபாவிந்த் ஹே, மைசூரினுடைய ஒரு பகுதி மற்றும் ஆந்திரா முழுவதும் இந்த நதிகளால் லாபம் அடைகின்றன. கோதா கா உத்காம், கோதாவினுடைய தோற்றம். திரையம்பக் நாமக்கு ஏக் பஹாடி காவ் ஹே, திரையம்பக் என்ற ஒரு மலைப்பகுதியான கிராமம் இருக்கிறது. உசி கே பாஸ், அதுக்கு பக்கத்தில் பஹாடுக்கு ஏக் படி தீவார் மேசே, மலையினுடைய ஒரு பெரிய சுவற்றின் மேலிருந்து கோதா உற்பன்ன ஹோத்தியே, கோதாவரி உற்பத்தி ஆகிறது. கோதாவரி அவர் ஸ்ரீராம், கோதாவரியும் ராமரும். ஸ்ரீராம் ஜப் வனவாஸ் கேலியே நிக்கலே, ஸ்ரீராமர் எப்பொழுது வனவாசம் செல்ல புறப்பட்டாரோ தபுவே யஹி பஞ்சவட்டி மே டகரே, அப்போ அவர் பஞ்சவட்டியில் தான் தங்கினார். உன்கே அத்தியந்த சுக்குக்கே தின் யஹி பீத், அவரோட அதிகப்படியான சுகமான நாட்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். இசி ஸ்தான் பர் உன்கோ படி ஆகாத் பி ஜேல்னி படி, இந்த இடத்துல அவருக்கு நிறைய துன்பத்தை கூட ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ராவன் இசி ஜககு, ஆமாம் ராவணன் இந்த இடத்தில் தான் மாதா சீதையை உட்டால் லே கயாத்தா, கடத்திட்டு போனா. ராம் சீதாக்கா மில்னே ஹோ கயா, கடைசியில் ராமர் சீதையை சந்திச்சிட்டாரு. மகர் பஞ்சவட்டிக்கோ யகு சச்சாய் நகி மாலும் ஹே, ஆனால் பஞ்சவட்டிக்கு இந்த உண்மை தெரியாது. அந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போனார்ல ராவணே, அதனால் அது கடத்திட்டு போனது மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பஞ்சவட்டிக்கு வரல, அதனால் பஞ்சவட்டிக்கு அந்த இடம் அது தெரியாத நடந்த விஷயம். इसलिए பகு அபுபி சீதா புகார் ரஹியே, சீதா என்று அழைத்து கொண்டு இருக்கிறது. பத்ராச்சலம், கோதாவரி கி சம்பூர்ண கலா பத்ராச்சலம் சே தேக்கி ஜா சக்தி ஹே, கோதாவரியோட முழுமையான கலையை நம்ம பத்ராச்சலம்ங்கிற இடத்துல பார்க்க முடியுது. யஹா கோதாவரி தோ கஜ்கி காயி மே சே, இங்கே கோதாவரி தோ கஜ்கி காயி மே அப்படின்னா நல்ல ஒரு 2 அடி அந்த ஒரு இதுனா மெஷர்மெண்ட்டை சொல்கிறாங்க. இவ்வளோ உயரத்தில் கர்ஜன் கேசாத் நிக்கல்தி ஹே, பெரிய கர்ஜனையோட கொட்டு தான். காய் மேசே நிக்கல்னே வாலே பானி, அதாவது காய் அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி புருஷ்ட பாக் ஹிக்கி ஏக் பயானக் நாலி பன்தி ஹே, அதில் ஒரு பகுதி பயங்கரமான நாலி அப்படின்னா அதுனா பார்க்க ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த அரண்மனையை சுற்றியெல்லாம் அந்த மாதிரி கட்டி வைப்பாங்க, ஏன்னா எதிரிகள் அதை தாண்டி அரண்மனைக்குள்ளே வர முடியாதுங்கிறக்காண்டி. அதான் நாளி, அந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான நாளியாக மாறி இருக்கு. ஜல் வித்தரன், நீர் பரப்பு. பத்ராச்சலம் சே ராஜமுந்திரி தக்கு, பத்ராச்சலத்திலேருந்து ராஜமுந்திரி வரைக்கும் அக்கண்ட கோதாவரி பகுதியே, ஒரு அகலமான கோதாவரி
பாய்ந்து கொண்டிருக்கிறது. யஹி சே கோதாவரி ஜல் வித்தரன் ஆரம்ப கத்தியே, இங்கேருந்து தான் நீர் பிரிவுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்குன்னா பல பிரிவாக பிரிஞ்சு போகும்ல, இங்கேருந்து தான் நீர் பிரிவே ஆரம்பிக்குது. மகர் ஹமாரி துர்பல்தா கே காரணம், ஆனால் நம்மளோட வீக்னஸின் காரணத்தினால டச்சு ஃப்ரெஞ்சு और अंग्रेज़ी लोग भी गोदावरी के किनारे, டச்சு ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ்காரவங்க எல்லாருமே கோதாவரி நதி கரையில் படாவ் டால்னேக்கோ இக்கட்டே ஹுயே, ஒரு டென்ட்டு போட்டு ஒன்று கூடி டென்ட்டு போட்டாங்களாம். அதனால் வெளிநாட்டுக்காரவங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அப்போயே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அலட்சியத்தின் காரணத்தினால இந்த மாதிரி நடந்துருச்சு. ராஜமுந்திரி காக்காஜி கௌதேக்கி, காக்காஜி சொல்கிறாரு ராஜமுந்திரி கே பாஸ் கோதாவரிக்கு ஷோபா அனோக்கி தி. ராஜமுந்திரிக்கு அருகில் ராஜமுந்திரிங்கிறது ஒரு பிளேஸோட நேமு ஆந்திராவில். அங்கே அதுக்கு பக்கத்தில் பார்த்தா கோதாவரியோட அழகு அற்புதமாக இருந்தது. வஹா பश्चिम की ओर पहाड़ियों का सुंदर झुंड बैठा हुआ था. அங்கே மேற்கு பக்கம் பார்த்தா மலைகளினுடைய கூட்டம் அழகாக இருந்துச்சு. நதி மே சோட்டே படே ஜகாஜ் தைத்தே தே, நதியில் சின்ன பெரிய ஷிப்ஸ் எல்லாம் நீந்திட்டு இருந்துச்சு. காக்காஜிக்கா பிரன்னு அதுனா கோதாவரிக்கோ புலாக்கர் காக்காஜி கௌதேக்கி, கோதாவரியை கூப்பிட்டு காக்காஜி சொல்கிறாரு என்னென்னா துமாரே தர்ஷன் சே மே பிரசன்னகும், உன்னை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மே இஸ் தேஷ் மே ஃபிர் ராம் ராஜ்ய கி ஸ்தாபனா ஹோனே கே பாத், நான் இந்த நாட்டில் மீண்டும் ராமராஜ்யத்தை நிலைநிறுத்திய பிறகு துப்ரா துமாரே தர்ஷன் கெளியே ஆவுங்கா, மீண்டும் உன்னை தரிசிக்க வருகிறேன். உபசங்கர் அதாவது ப்ரன் அப்படின்னா ப்ராமிஸ் மாதிரி. உபசங்கர் முடிவுரை. சச்சுமுச்சு காக்காஜி கி பாஷா, உண்மையிலே காக்காஜியோட லாங்குவேஜ் பிரபாவசாலி ஹே, கருத்துள்ளதாக இருக்குது. வே சச்சே தேஷ்பக்தத்தை, உண்மையான தேசபக்தராக இருக்கார்.